ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ மாம்பழம் சீசனாக இருக்குது. ஸோ மாம்பழம் வச்சு எப்படி புட்டிங் பண்ணுறதுங்கிறத பற்றியும் நிறைய வீட்டுக்கான தேவையான டிப்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம விளக்கு விளக்கிடுவோம். அந்த பொட்டு வைக்கிறப்ப பொட்டு உதிர்ந்துட்டு இருக்கும். ஸோ உதிராமல் இருக்கணும்னா நம்ம எப்பொழுதும் பொட்டு வைக்கிறப்ப மஞ்சள் கூட சந்தனமும் கலந்துக்கணும். நான் சந்தன வில்லை ஒன்று எடுத்துக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிங்க. அதுக்கு பிறகு கற்பூரம், சாதாரண கற்பூரம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சை கற்பூரம் இருந்தால் சேர்த்துக்குங்க, அது இன்னும் நல்லது. சேர்த்துக்கிட்டு இது கூட நம்ம மஞ்சள் கலந்துக்கணும். பாதி அளவு சந்தனம், பாதி அளவு மஞ்சள் அப்படிங்கிறப்ப அந்த பொட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அடுத்த முறை நீங்கள் கழுவுற வரைக்குமே அது உதிராமல் அப்படியே இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் மஞ்சள் மட்டும் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த பொட்டு உதிர்ந்துடும், அது நம்மளுக்கு அழகாக இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் மஞ்சள் கூட சந்தனம் சேர்த்து வைக்கிறப்ப, கற்பூரமும் சேர்க்குறப்ப ரொம்பவும் வாசனையாகவும் இருக்கும். ஸோ இந்த முறையை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பொட்டு உதிராமலும் வாசனையாகவும் இருக்கும். ஒரு கோயிலில் இருக்கிறப்ப எப்படி ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கிறதோ அதை மாரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இந்தமாரி தண்ணி கலந்துட்டு ஒரு பேஸ்ட் மாரி எப்பொழுதும் போல் நம்ம எப்படி பொட்டு வைக்கிறதுக்கு மஞ்சள் கலப்போமோ அதேமாரி கலந்துட்டு நம்ம பொட்டு வைக்க வேண்டியது தான், வேறு எதுவுமே கிடையாது. நல்லா அந்த கற்பூரம் மட்டும் நல்லா கரையணும். ஒரு ஒரு நல்லா பவுட்ராக்கி போட்டோம்ல, கையாலே பவுட்ராக்கினாலே வரும். அது மாரி பண்ணிவிட்டு நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம எப்பொழுதும் வைக்கிற மாரி மோதிர விரலால் பொட்டு வைக்க வேண்டியதான். உங்கள் வழக்கப்படி எத்தனை நீங்கள் வைப்பீங்களோ பொட்டு, 7 9ன்னு ஒத்தப்படையில் தானே வைப்பீங்க. ஸோ அந்த மெத்தட்லேயே வச்சுட்டு குங்குமம் வச்சு விளக்கு அழகாக உதிரிப்பூ இப்போ நிறையாவே கிடைக்கிது, மல்லிகை சீசன். ஸோ மல்லிகைப்பூ வாங்கி கட்ட முடியலைனாலும் உதிரியாக ஒவ்வொன்றா பிச்சு அழகாக விளக்க அலங்காரம் பண்ணலாம். இதேமாரி பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம சாமி கும்பிட்றப்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிப்பை நல்லா எல்லோரும் பயன்படுத்துங்க. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், இதேமாரி அழகாக இருக்கும். இந்த பொட்டு உதிரவே உதிராது. நீங்கள் அடுத்த முறை கழுவுற வரைக்குமே அப்படியே இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நான் மல்லிகை எடுத்துக்கிறேன். மல்லிகை எடுத்து அதை அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டியது தான். அதில் உள்ள காம்பை மட்டும் நான் எடுத்துட்டேன், ஏன்னா அது காஞ்சி நல்லா இருக்க மாட்டுது. ஸோ காம்பை எடுத்துகிட்டு வைக்கிறப்ப இன்னும் அழகாக இருக்கும். பன்னீர் ரோஸும் நான் அழகாக சேர்த்துக்கிறேன். வெள்ளை கலர் மட்டும் வைக்கிறப்ப அதை விட இன்னும் அட்ராக்டிவாக டார்க் கலர் கொடுக்குறப்ப இன்னும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவான ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் நான் பன்னீர் பூவும் வச்சுக்கிறேன். பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுவும் வாசனையாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதைமாரி அழகாக பண்ணிக்கிங்க. டிப் நம்பர் 2 பார்க்கலாம். நம்மளுக்கு பல்லி அதிகமாக வரும். கிச்சனில் எல்லா இடத்துலையும் பல்லி அதிகமாக வரும். ஸோ அதேமாரி வராமல் இருக்கணும்னா நான் ஊதுபத்தி இருக்குல்ல, நம்ம சாமிக்கு காமிக்கிறது, அது எதாக இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நல்லா பிச்சு அந்த மருந்தை மட்டும் எடுத்துக்கங்க. அந்த குச்சை தூக்கி போட்டுருங்க. அதை ஒரு அகல் விளக்கில் எடுத்துக்கங்க. இது மேலே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எப்பொழுதும் போல் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவோம்ல விளக்குக்கு, ஸோ அதை ஊற்றிக்கலாம். என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், விளக்கெண்ணெய் அப்படின்னு இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு எண்ணெய். அப்புறம் சூடம், சாமிக்கு யூஸ் பண்ணுற சூடம், அதை நம்ம சேர்த்துக்கிறோம். திரி போட்டுட்டு இந்த விளக்கை எங்கெல்லாம் பல்லி வருகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் ஏற்றுறப்ப பார்த்தீங்கன்னா பல்லி வரவே வராது. ஏன்னா இந்த வாசனைக்கு பல்லி வரமாட்டுது. நான் ட்ரை பண்ணேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய பல்லிக்கும் கொசுக்கும் டிப் கொடுத்துருக்கேன். அதில் இதுவும் ஒன்று, இதற்கும் கண்ட்ரோல் ஆகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி ஏற்றிட்டு எங்கள் வீட்டில் அதிகமாக பார்த்திங்கன்னா நான் தேங்காய் அடுக்கி வைக்கிற இடத்துல அந்தமாரி இடுக்கான இடம்லாம் அதிகமாக வருது பல்லி. ஸோ நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். விளக்கு யூஸ் பண்ணுறப்ப பக்கத்தில் எந்த பொருளும் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதை சுற்றி கொஞ்சம் கேப் இருக்கிற மாரி பார்த்துட்டு ஏற்றி வைங்க. இதேமாரி ஏற்றி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பல்லி வரவே வரமாட்டுது. அந்த வாசனை அதுக்கு பிடிக்கல. அடுத்த டிப் போகலாம். மாங்காய் சீசன். இப்போ மாம்பழம், மாங்காய்லாம் ரொம்ப கிடைக்கிது. ஸோ மாங்காய் புட்டிங் செய்யலாம். மாம்பழம் ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது அகர் அகர் கடையிலே கிடைக்கிது. இது அகர் அகர் இல்லைன்னா கார்ன் சேர்த்துக்கலாம். அதாவது சோள மாவுன்னு சொல்லுவோம்ல, சோள மாவு சேர்த்துக்கலாம். நான் இப்போ அகரகருக்கு அதனால் நான் அதை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வேகும். அதனால் நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நான் மாம்பழத்தை மிக்சியில் போட்டு அடிச்சிக்கிறேன். இது கூட நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து அடுத்தது அடிச்சிக்கலாம். இது நல்லா அடித்தாச்சு. ஸோ இது கூட நம்ம பால் சேர்த்துட்டு அடித்து ஒரு பேஸ்ட் மாதிரி அப்படியே நம்ம ஜூஸில் லெஸ்ஸிலாம் குடிப்போம்ல, ஒரு தயிர் அந்த
பதத்துக்கு எடுத்துக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜ். ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கிங்க. இப்போ நம்ம அகர் அகரை அடுத்தது வேக வைக்கணும். இப்போ பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அகர் அகர் ஊற வச்சுருக்கோம்ல, ஸோ அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி வரணும். கரையிற வரைக்கும் நல்லா ஸ்லோ ஹீட்டில் குக் பண்ணணும். கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்படி கிண்டிகிட்டு இருக்கிறப்ப அது நல்லா கரைஞ்சி வந்துடும். இது நல்லா கரையணும், கரையாமல் செய்யக்கூடாது. ஸோ கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். கிண்டிகிட்டே இருக்கப்போ நல்லா இப்போ கரைஞ்ச உடனே அதான் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ கரையிட்டும். இது பார்த்திங்கன்னா மேங்கோ புட்டிங் வந்து ரொம்பவும் சிம்பிளாக இருக்குது. பட் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்குது. என் பசங்களுக்கு அடிக்கடி நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இப்போ சீசன் இருக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் அது கூட சுகர் சேர்த்துக்கிறேன். சீனி சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். அதுவும் கரையிடும். கரைஞ்ச உடனே நம்ம மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே கிண்டிக்கிட்டே ஒரு கையால் ஊற்றுங்க. ஏன்னா ஊற்றிட்டு ஸ்டாப் பண்ணிங்கன்னா கட்டி ஆகிடும். அதனால் கிண்டிக்கிட்டே நம்ம ஊற்றுறப்ப அது கட்டி ஆகாது. இதேமாரி ஒரு பேஸ்ட் மாரி கூழ் மாரின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா கிண்டணும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் பவுலில் எதில் வேணாலும் நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாரி மோல்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ 2 பிளேட்லேயும் பண்ணியிருக்கேன், பவுல்லையும் வச்சுட்டு ஒரு 1 ஹவர் நம்ம வெளியிலேயே சில் பண்ணாலும் ஓகே தான், இல்லை ஃப்ரிட்ஜில் பண்ணாலும் ஓகே தான். எப்படி வேணாலும் பண்ணலாம். வெளில பண்ணாலுமே ஆகுது. நான் இதை சில் பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறேன். இதேமாரி ஊற்றி வச்சுட்டோம்னா இப்போ பாருங்கள் 1 ஹவர் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக ட்ரை ஆகிட்டு ஜெல்லி செம்மையாக ரெடி ஆகிருக்கு. ஸோ நம்ம சைடில் மட்டும் இப்படி கீறி விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு கவுத்துனோம்னா ரிமூவ் ஆகிடும். இந்தமாரி மேல்புறம் மட்டும் தட்டி விட்டுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு நம்ம கட் பண்ணியும் காட்டுறோம் உங்களுக்கு. ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. கத்தியில் ஒட்டலை. ஸோ நம்ம கரெக்டான அளவுக்கு எடுத்திருக்கோம். ஸோ சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் பிடிக்காது வேணான்னா ஆட் பண்ண தேவையில்ல. மாங்காயில் உள்ள ஸ்வீட்டே போதும், மாம்பழத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்படி ஏதாவது முட்டை அடுக்கிறதுக்கு நம்ம ரொம்பவும் சிரமப்படுவோம் ஃப்ரிட்ஜில் அந்த ட்ரே இல்லைன்னா. ஸோ இதேமாரி பிளாஸ்டிக் மூடியை வச்சு நம்ம முட்டையெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். முட்டை வந்து அப்படியே வச்சிட்டிங்கன்னா கூலாகிடும், வீணாக போயிடும். ஸோ இதேமாரி அடுக்கிறனால முட்டை வீணாக போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ நான் அந்த ஜூஸ் பாட்டில் மூடியை தூக்கி எறியாமல் அதை வச்சுட்டு நம்ம இதேமாரி அடுக்கி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு முட்டை கெடாமல் இருக்கும் இதேமாரி அடுக்கிறனால. இதேமாரி ஒரு கேப் மேலேயும் ஒவ்வொரு முட்டையாக அழகாக அடுக்கி நீங்கள் ஓரமாக கிச்சன் ஓரத்தில் வைக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா டோரில் இந்தமாரி மூடிய ரோவாக அடுக்கிட்டு அது மேலே முட்டையை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதேமாரி வச்சுக்கலாம். ஸோ எல்லா டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு டிப் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். எல்லாத்தையும் பாருங்கள். பாய்.